ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். சமீபத்தில் நிறைய கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. கடந்த செப்டம்பர் மாதம் எங்கள் ஊர் வலையப்பட்டி மலையாண்டி கோயில் கும்பாபிஷேகமும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த மலையாண்டி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை தொடங்குகிற அன்னைக்கே நான் ஊருக்கு போயிருந்தேன். அன்னைக்கே வாஸ்து சாந்தி, வருண சாந்தின்னு நிறைய பூஜைகள் பண்ணினாங்க. அந்த பூஜைகளெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் அதுக்கான காரணம் விளக்கமெல்லாம் எனக்கு தெரியலை. இப்போ சமீபத்தில் நான் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் படித்தேன். அதைத்தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகத்தோட வகைகள் 4. 1. ஆவர்த்தம். ஒரு இடத்துல புதிதாக ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுறது. அனாவர்த்தம். பூஜை இல்லாமலும் ஆறு, கடல் இவற்றால் சிதிலமடைந்திருந்தாலும் அக்கோயிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வது. புனராவர்த்தம். கருவறை, பிரகாரம், கோபுரம் முதலியன பழுதுபட்டிருந்தால் பாலாலயம் செய்து புதுப்பித்து அஷ்டபந்தனம் சாத்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வது. அந்தரிதம். கோயிலுள் ஏதேனும் தகாதன நேர்ந்துவிடின் அதன் பொருட்டு செய்யப்படும் சாந்தி. கும்பாபிஷேகத்தில் விக்கிரக பிரதிஷ்டையில் மேற்கொள்ளப்படும் கிரியைகள் பற்றிய விளக்கம். அனுக்ஞை, அது அனுமதி வாங்குதல். செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஓர் ஆசாரியனை தேர்ந்தெடுத்து இச்செயலை செய்வதற்கு இறைவன் அனுமதி பெற்று நியமனம் செய்தல். சங்கல்பம். இறைவனிடத்தில் நமது தேவைகளை கோரிக்கையாக வைத்தல். பாத்திர பூஜை. இறைவனுக்காக செய்யப்படும் பூஜைக்கு உண்டான பூஜா பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொருட்டு அந்தந்த பாத்திரங்களுக்கு உரிய தேவதைகளை பூஜை செய்தல். கணபதி பூஜை. செயல் இனிது நிறைவேற கணபதியை வழிபடுதல். வர்ண பூஜை. அவ்விடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு வர்ண பகவானையும் சப்த நதி தேவதைகளையும் வழிபடுதல். பஞ்சகவ்யம். ஆத்மசுத்தி செய்யும் பொருட்டு பசு மூலமாக கிடைக்கும் பால், தயிர், நெய், பசுநீர், பசுஞ்சாணம் முதலியவைகளை வைத்து செய்யப்படும் கிரியை. வாஸ்து சாந்தி. தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எந்தவித இடையூறுமின்றி இனிதே நிறைவேற செயலுக்கும் செய்பவருக்கும் இடையூறு வராதபடி காக்கச் செய்யும் செயல். பிரவேச பலி. 8 திக்கிலும் உள்ள திக்பாலர்களுக்கு உரிய பிரீதி செய்து அவர்களை அந்தந்த இடத்தில் இருக்கச் செய்தல். துர்தேவதைகளை வரவிடாமல் காக்கும் பொருட்டு செய்தல். மிருத் சங்கிரகணம். மண் எடுத்தல். அஷ்டதிக் பாலகர்களிடம் அனுமதி பெற்று சுத்தமான இடத்திலிருந்து மண் எடுத்து அப்பள்ளத்தில் அபிஷேகம் செய்தல். ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமித்தாயான பூமாதேவியை கஷ்டப்படுத்தினதன் காரணமாக பூமாதேவியை மகிழ்விக்க செய்யப்படும் கிரியை இது. அங்குரார்ப்பணம், அதாவது முளையிடுதல். எடுத்த மண்ணை பாலிகைகளில் விதைகளை இட்டு முளை வளரச் செய்தல். இதில் 12 சூரியர்களான வைகர்த்தன், விஸ்வவதன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோகப்பிரகாசன், லோகசாட்சி, திருவிக்கிரமன், ஆதித்யன், சூரியன், அம்சுமாலி, திவாகரன் போன்ற இவர்களையும் சந்திரனையும் வழிபடுதல். ரட்சாபந்தன், காப்பு கட்டுதல். கிரியைகளை செய்யும் ஆசாரியனுக்கும் செய்யும் கர்த்தாவுக்கும் எவ்வித இடையூறுகளும் வராதபடி காத்தற் பொருட்டு அவன் கையில் மந்திரபூர்வமாக காப்பு கட்டுதல், அதாவது கயிறு கட்டுதல். கும்ப அலங்காரம். கும்பங்களை இறைவன் உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்தல். கலாகர்ஷணம். சக்தி அழைத்தல். விக்கிரகத்தில் இருக்கும் சக்தியை கும்பத்திற்கு மந்திரபூர்வமாக அழைத்தல். யாகசாலா பிரவேசம். கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வருதல். சூரிய சோம பூஜை. யாகசாலையில் சூரிய சந்திரனை வழிபடுதல். மண்டப பூஜை. அமைக்கப்பட்டிருக்கும் யாகசாலையை பூஜை செய்தல். பிம்ப சுத்தி. விக்கிரகங்களை மந்திரபூர்வமாக சுத்தம் செய்தல். நாடி சந்தானம். யாகசாலை இடத்திற்கும் மூல திருமேனிக்கும் தர்ப்பை கயிறு, தங்க கம்பி, வெள்ளிக்கம்பி அல்லது பட்டுக்கயிற்று இவற்றால் இணைப்பு ஏற்படுத்துதல். இறைவன் சக்தியில் ஒரு பகுதியை இந்த இணைப்பு மூலமாக விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல். விசேஷ சந்தி. 36 தத்துவ தேவதைகளுக்கும் அர்க்கியம் தருவது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மா பித்ருக்களுக்கும் அர்க்கியம் தருவது. பூத சுத்தி. இந்த பூத, அதாவது மனித உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரபூர்வமாக மாற்றி அமைத்தல். சபர்ஷாபூதி. 36 தத்துவங்களை யாகத்திலிருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல். அஷ்டபந்தனம். 8 பொருட்களால் ஆன இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்த்தல். இதை மருந்து சாத்துதல் என்பார்கள். பூரணாகுதி. யாகத்தை பூர்த்தி செய்தல். கும்பாபிஷேகம்.
அதாவது குடமுழுக்கு. யாகசாலையில் மூர்த்திகளுக்கு உரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்தின் நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்வித்தல். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருள்கிறார். மகா அபிஷேகம். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்தல். மண்டலாபிஷேகம். பிறந்த குழந்தையாக விக்கிரகத்தில் வீற்றிருக்கும் இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்கச் செய்வது. மற்றும் சில ஏக குண்டம். 1 குண்டம் அமைத்தல், பஞ்சாக்கினி 5 குண்டம் அமைத்தல், நவாக்கினி 9 குண்டம் அமைத்தல், உத்மபஷம் 33 குண்டம் அமைத்தல். கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. 2 காலம், 4 காலம், 8 காலம், 12 காலம் வரை செய்யும் முறை வழக்கத்தில் உள்ளது. கும்பத்தை நாம் சரீரமாக சொல்லப்படும் காரணம். யோகஜம் என்ற சிவாகமம் சரீரமாக கும்பத்தை எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதற்கு விபரமாக சொல்கிறது. கும்பமாகிய குடம் மாமிசமாகும். குடத்தில் உள்ள தண்ணீர் இரத்தமாகும். கும்பத்தினுள் போடப்படும் இரத்தினங்கள் சுக்லமாகும். கும்பத்தின் உள்ளே தர்ப்பையினால் செய்யப்பட்ட கூர்ச்சம் நாடியாகும். கும்பத்தின் மேலே நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ள முப்புரி நூல்களே நரம்புகளாகும். கும்பத்தை சுற்றி போர்த்தி கட்டியுள்ள வஸ்திரமே தோல் ஆகும். குடத்தின் மேல் இருக்கும் தேங்காய் சிரசாகவும் முகமாகவும் கூறப்படுகிறது. தேங்காயின் மேலே விரிந்துள்ள தர்ப்பையினால் செய்யப்பட்ட லம்ப கூர்ச்சம் சிகை குடுமியாகவும், தேங்காய்க்கு அடியில் போடப்படும் மாவிலைகள் சுவாமியின் ஜடாபரங்கள், உச்சரிக்கப்படும் மந்திரங்களே பிராணனாகும்.
ஆலயத்தை வளமாக வந்து யாகசாலை பிரவேசம் செய்து கடஸ்தாபனம் முதற்கால யாக பூஜைகள் எல்லாம் துவங்கி நடைபெறும். சுமார் 6:30 மணி அல்லது 7 மணி முதல் முதற்கால யாக பூஜை துவங்கி 9:15 மணி வரை பூர்ணாகுதியோடு சிறப்பாக நடைபெறும். தற்பொழுது மாளிகை எழுதல் பூஜை, ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய காப்பு அணிவிக்கும் பூஜையானது யாகசாலையிலே துவங்குகிறது. आचार्यः सुखासने उत्तमोपविश्य ओम ध्रुवन्धे राजावर्णो ध्रुवन्देवो बृहस्पतिः ध्रुवन्नन्दस्तान्नस्तराट्टन्धाकरतां ध्रुवं पर्वतदिवाहितानभिः इन्द्रजिगेह ध्रुवस्पृष्टा इकराष्ट्रमुधानज अभिदिष्टप्रदन्यदः अदरे सन्तु सद्रवः इन्द्रजिगवृद्रः दृष्टा देवीं वादमजनजन्त देवाः तां विश्वरूपाः पसवो मदन्ति सानो मन्त्रे समूर्जन्तुहाना धेनुर्वाकस्मानुपसुष्टुतेषु मित्रधेजन्नोऽस्तु अनुरातान् अभिषा वर्धजन्तः सदञ्जीवेम शरदः सवीराः पकारं पापनाशं स्यात् विकारस्य बलक्षजं त्रिकारं कार्यसंसिद्धिः पवित्रस्य दुलक्षणं पवित्रं धृत्वा पवित्रबाणेः सकुरुन् प्रार्थ्या सुनिर्मलज्ञानसुखैकरूपं प्रज्ञानहेतुं परमार्थधारिणं चिदं बुधौ सिद्धिप्रदं प्रीतिचूतशु पल्लवे परगते मुक्ताभूषाकृतिं शय्यादाङ्कृत्वजे महोदरधृतम् आस्यं गजस्याननं चुण्डालं विदलड्डुकं शशिनिभम् आज्ञा गणेशं भजे लाङ्गुलं विद्यादेहाय नमः श्लोकनेत्रेभ्यो नमः ॐ गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामपमश्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पतः न शृण्वन्नोतिभिस्सि दशाधनम् ॐ गं गणपतये नमः मूलेनावाह्याम् आवागणे स्थापने सन्निधाने सन्निरोधने दिग्बन्धने अपकुण्ठने तालत्रये तेनो अंकुशमुद्रामृतस्य नमस्पता स्वाहान्तमूलेन भाग्यादिमनाद्वा सकलाराधनैः अभ्यर्च्य ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ बालचन्द्राय नमः ॐ गजाननाय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ शूर्पकर्णाय नमः ॐ हेरम्भाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः अभीष्टसिद्धिप्रदायकाय गं गणेशाय नमो नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि दशद्रव्यसमायुक्तं सुगन्धं सुमनोहरम् अग्रेजः सर्वदेवानां धूपोजं प्रतिगृह्यतां साध्यं त्रिवर्तिसंयुक्तं वह्निनायोजितं मया मङ्गलं दीपं त्रैलोक्यतिमिरावहं दीपं दर्शयामि अत्राय नमः भगवताय नमः स्वाहान्तेन फलदाम्बूलं निवेद्य आचमनीयं दत्वा ॐ नमो व्राजपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते तुलम्भोदराय एकदन्ताय विघ्नविनाशिने सुपसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः महागणपतये नमः यं वः कर्पूरज्योतिः एवं आयतनवान् भवति वेदोक्त मंत्रपुष्पाञ्जलिः संकल्पितकर्मणि निर्विघ्नेन संपूर्णता प्राप्त्यर्थं कुम्भाभिषेक शुभमुहूर्तं प्राप्त्यर्थे गणपति मूलं यथाशक्तिर्जप्त्वा तत्तसां सदो अंकमन्त्रं जप्त्वा एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् अभयं वरदं हस्ते बिभ्राणं मोषिकध्वजं रक्तं लम्भोदरं शूर्पै कर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृज्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः ओम नमो व्राधपतये ओम नमो गणपतये ओम नमः प्रमदपतये ओम नमस्ते अस्तु लम्भोदराय ओम नीलकण्ठाय ओम विघ्नविनाशिने ओम शिवसुधाय ओम श्री वरदमूर्तये नमो नमः अन्यपात्रां भसा स्वाहान्तेन जपं समर्प्य प्रार्थ्य श्री शम्भुपुत्रं कलिराजवक्त्रं राजीवनेत्रं शिवभक्तमित्रं प्रत्युहुदात्रं सकलार्थसिद्ध्यै नमामि विघ्नेश रवितुल्यगात्रं शिवाद्रचित्रं बलम्
அங்கமும் வேதமும் போதும் நாவர் அங்கமும் வேதமும் போதும் நாவர் அந்த நன்னாரோ அடிபரவ மங்குள் மதீதவள் மாட நீதி மருகனிலாதிய மைதவல்லார் செங்கடலா புனல் செல்வவல்கே சிற்பல் செங்காடோ கொடியதனுள் கங்குள் விலங்கேரி ஏந்தி ஆடுவோம் கங்குள் விலங்கேரி ஏந்தி ஆடுவோம் கணபதி காமுரவே அந்த நாளுமடி பரவ பங்குள் இலங்கெரியாடும் கணபதி தரம் காமுரவே இலங்கெரி ஏந்தி ஆடும் கணபதி தரம் காமுரவே கணபதி தரம் காமுரவே सर्वदे प्राणानाजम्या ममो भक्त समस्त दुरित खजद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थम शिव शिवः संपूर्णाज्ञा प्रवर्धमान राज्यं प्रमाणः इति अपराध स्वस्ति श्री क्रोधिना संवत्सरे दक्षिणाग्ने वसन्तरतो सिंहमास द्वितीयायां सुदिनो वासरः वासरस्तु गुरुवासरयुगागां स्थानक्षत्रसंयुक्तायां शुभयोगशुभकरण शुभमुहूर्तरे मुकुटजगन्भाग्यसत्पुरभिषेकेन अस्यां वर्धमानायां सुदिनो अस्य देवदेवस्य महादेवस्य देवताः उत्सवस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य परिपूर्ण श्री मलयाण्डी महागणपते अनुग्रह प्रसादात् वडवगे नित्यश्री नित्यमंगल नित्यानंद नित्य कल्याणादि सुशील वैभवाः अपवर्तिकर प्राप्ति सिद्ध्यर्थम सकल जीवराशिषु प्रेमशालिनः प्राप्त्यर्थम राजा धार्मिक बल सिद्ध्यर्थम अस्मिन् आलये मंत्र यंत्रादि जीर्ण विकीर्ण वैकल्य दोषाणां निवारण पूर्वकं नवीकृतालय जीर्णोद्धार शान्तमन्त्र समर्पण महाकुंभाभिषेक महोन्नत महाकांतिक महामंगल वैभव कर्मणि अस्मिन् दिने प्रथमकालीय पूजा होम आराधनादि पूजा क्रियासु आचार्योगेन अहमत्यकाल दिष्टे ततङ्गं सर्वोपकरण शुद्ध्यर्थस्तुति पुण्याकवाचनङ्गरिष्टे अर्थकालिकस्य ओमस्त्रस्य गणेशाय स्वाहा प्रतिनियोज्य अर्घ्यद्रयेण वर्णकुम्भवस्त्रेण संप्रोक्ष्य अवधेयावमुद्य ओम अनन्ताय नमः ओम धर्माय नमः ज्ञानाय नमः विज्ञानाय नमः ईश्वराय नमः पद्माय नमः Terima kasih.
எடுத்து சுத்தம் பண்ணி பண்ணணும். அப்புறம் அந்த ஆள் என்ன வைரவன் குருக்களை அவர்கள் பொன்னமராவதி. அடுத்தபடியாக குமார குருக்களை அவர்கள் புதுவை.
சிவாச்சாரியர்களும் மேலே பூத சுத்தி செய்வதற்காக யாகசாலைக்கு மேலே சன்னதிக்கு முன்பாக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இங்கே யாகசாலை மண்டப பூஜை செய்பவர்களை தவிர அனைத்து சிவாச்சாரியர்களும் சன்னதி முன்பாக சென்று அமர்ந்து பூத சுத்தி செய்து கொள்ளலாம். கும்பாலங்காரத்திற்கு குறிப்பிட்ட நபர் மட்டும் ஆசனத்தில் அமர்ந்து கும்பாலங்காரத்துக்கு தயாராக வேண்டும். அனைத்து ஆச்சாரிய பெருமக்களும் அனைவரும் श्रेष्ठो देवानां वसुः शन्नः करत्यर्वते सुखं मेषाय मेष्ये नृभ्यो नारिभ्यो गवे अस्मे सोमश्रियमधिदेहि सुतस्य नृणां महिष्यवस्त्वमेनुन्नं मानः सोमपरिवादो मारातयो जुवरन्त आन इन्दो वाजे भज यास्ते प्रजा अमृतस्य परस्मिन्धामृतस्य श्यामते सुमतिन्दे एव यज्ञया क्षयद्धीरस्य तव रुद्रमेढ्यः सुम्नायन्निद्विषो अस्माकमारिष्ठरारिष्टवीराजुहवामते हविः तेषं वयं रुद्रं यज्ञसाधं वङ्गुं कविमवसे निह्वायामहे आरे अस्मद्दैव्यं हेळो अस्य तु सुमतिमिद्वयमस्यावृणीमहे वयमवैत्ते वृणीमहे आरे ते गोघ्नमुतपूरुषघ्नं क्षयद्धीरसुम्नमस्मे ते अस्तु क्लाच नो अधे च ब्रूहि देवाधाचन शर्म यच्छद्विबर्हाः பேரன்பு சார்ந்த ஆன்மீக பக்த மைந்தர்களே, எல்லாம் வல்ல ஸ்ரீ மலையாண்டி விநாயகர் வடுவகிர் விழியான் சமேத வலம்புரிநாத சுவாமியின் பரிபூர்ணமான திருவருளாலே நமது ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் 3ஆம் கால யாக பூஜை மிக சிறப்பான முறையிலே நடைபெற்ற துளிகளிலே எடுத்து வர தயாராக இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வழக்கம் போல் பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்று வேத உபச்சாரங்கள், கீத உபச்சாரங்கள், நாத உபச்சாரங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று நிறைவு தீபாராதனையோடு அனைவருக்கும் விபூதி பிரசாதம், அன்ன பிரசாதங்கள் எல்லாம் வழங்க இருக்கிறார்கள். ஆகவே ஆங்காங்கே இருக்கும் பக்தர்களும் நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் அனைத்து அந்த வீடியோவை பார்த்து தரிசித்த அனைவருக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.